சிபு ஜலான் லிங்காய் செங்கில் இ-ஏலிங் வாடகை கார் ஓட்டுநரான பெண் ஒருவரிடம் ஆயுத முனையில் கொள்ளையிட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் வெளிநாட்டு ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவணங்கள் எதுவும் இல்லாத 18 வயது இந்தோனேசிய ஆடவனை சிபு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் விசாரணைத்துறை நண்பகல் மணி 1:30 மணியளவில் நேற்று முன்தினம் கைது செய்ததாக சிபு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி ஜுவாயிலி தெரிவித்தார். மே மாதம் 30ஆம் தேதி அந்த சந்தேக நபரை தனது வாடகை காரில் ஏற்ற முயன்ற போது விடியற்காலை 4:30 மணியளவில் அந்த கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த 55 வயது பெண்ணின் வாடகை காரில் ஏறியவுடன் கத்தியை காட்டி அந்த சந்தேக பேர் வழி மிரட்டியதைத் தொடர்ந்து அந்த பெண் காரிலிருந்து இறங்கி தப்பி ஓடியவுடன் அவரது கார் மற்றும் அதிலிருந்த விலை உயர்ந்த பொருட்களை அவன் கொள்ளையடித்ததாக ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் சொற்ப காயத்திற்கு உள்ளானார். கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.